ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் நல்லா சூடானதும் 400 கிராம்ஸ் ஆனியனை பஃபாக சாப் பண்ணது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் சால்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 200 கிராம்ஸ் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே 10 முந்திரி சேர்த்துக்கலாம். கிரேவி நல்லா க்ரீமியாக வரும். நல்லா ஆற வச்சுட்டு இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சிடலாம். அடுத்த ஸ்டெப்பை இன்னொரு பேன் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி நல்லா மெல்ட் ஆனதும் ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் அரைச்ச விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி தேவைப்படாது, கொஞ்சம் மிக்ஸி ஜார் மட்டும் ரின்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு மூடி போட்டு 20 மினிட்ஸ் குக் பண்ணிடலாம். 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விடலாம். இப்போ பார்த்தோன்னா நம்ம கிரேவி நல்லா ரெடியாகி வருது. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர், கொஞ்சம் பட்டாணி சேர்த்து நல்லா ஒரு 7 to 8 மினிட்ஸ் குக் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் சுகர், கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தியை பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு துண்டு பட்டரை சேர்த்து இது 1 மினிட் குக் பண்ணலாம். நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.